அதனால பெருமாள் சேர்த்துக்காரா கேட்க போறாரா இவாளுக்கு பக்தியுடைய பெருக்கு அதிகமாகி அந்த மாதிரி கொண்டாடே தவிர அது ஒன்றும் ஊர் தரிசிக்கிறதுக்காகவோ அது வாழலாம் ஒன்றும் பணக்காட்சி மாதிரி பெருமை வரணுன்றதுக்காக மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியாக சுபாவத்திலே இதெல்லாம் வரணும். இந்த மாதிரி ஆத்ம குணங்கள் பூர்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வஸ்திரகோஸ்தரம் சேர்ந்தவா ஏதாவது ஒரு எல்லாரும் பார்கவ சாவன ஆப்பனவான பௌர்வ அதை ஜாமகிரியா சொல்லி பஞ்சாரிஷயங்கிறதா 5 அப்பா பிள்ளைகளாகவே அந்த மாதிரி ஆச்சரியம். மிச்ச கோத்திரத்துக்கெல்லாம் கூட பிரசித்தமாக ஒரு வாரம்னாலே என்ன அர்த்தம்னா அந்த பரம்பரையை சேர்ந்ததால ஒருத்தர் நல்ல கெட்டிக்காரராக இருப்பார். அப்புறம் அவர் பிள்ளை கொஞ்சம் சாமானியமோடு இருப்பார். அதுக்கப்புறம் பிள்ளைங்க கூட அவ்வளோ இருக்காது. யாரோ ஒரு 5 தலைமுறை கழிச்சு யாரோ ஒருத்தர் நல்லவளாக இருப்போம் அதை எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் 3ஓ 5ஓ அதுக்காக சொல்ல முடியாதுன்றதுக்காக இப்படிலாம் பிரசித்தராக இருந்தால் யாரோ அந்த ரிஷி வம்சத்தை சேர்ந்தவன் நான் ஒருத்தர் யாராக இருந்தால் சேர்ந்து அபிவாதனம் பண்ணிச்சு சொல்கிற வழக்கம். பிரபராகிறதுக்கு இதான் அர்த்தம் பிரபராத்தியாயத்தில். இதில் வரைச்ச என்ன சிவசகோத்திரத்துக்கு முருகு ஆப்பிடுவாங்க அவங்க ஜாமகிரி இது எல்லாருமே அப்பா பிள்ளைன்னு 5 தலைமுறையும் அந்த மாதிரி வருது. அது ரொம்ப அபூர்வம். வியாசாய விஷ்ணு ரூபாய் வியாச ரூபாய் இல்லையா வியாசம் நசிட்டு நச்சாரம் சக்திய பௌத்தரம் அகமகம் பரம்பரை எப்படி பாருங்க. வசிஷ்டனுடைய பொறுப்பாருடா சக்தியை ஒருத்தர் இருந்தார். அவர் பேரன் பராசரனுக்கு பிள்ளை சுகருக்கு அப்பா இப்படிப்பட்ட வியாசம் அப்படின்னா 5 தலைமுறை எப்படி அவர் பரம்பரையில நல்லவாளா இருக்கவே ஒரு ஸ்லோகத்தில் இன்னைக்கு நாம் அனுதான வீடு வரணும் சாசன மாதிரிகள் சொல்ற காலங்களில் அந்த மாதிரி இந்த ஸ்ரீ சங்கோத்திரத்துக்கு பெரிய பெருமை. அது ஒரு விசேஷம். கேட்கா பூமி இது வத்ச வேதனா என்ன பண்ணாரா வத்சருக்கு தான் பேர். முதல்ல அவர் ஒரு மகான் இருந்தார் இந்த பரம்பரையை சேர்ந்தோம். அவர் என்ன பண்ணாரா இனிமேல் வேதத்தை வருது லோகத்தில் பார்த்தா பெரிய ராத்திரி பார்த்தாரா அமாவாசை எல்லாரும் விஷயம் எல்லாம் போட்டு கிரகங்கள்லாம் இருக்கிறது நட்சத்திரம் போது விளவு சந்திரமாக அதாவது சூரிய சுக்கரன் வெடி வண்டி நம்ம வருது ஒரு இப்படி சுத்துறது ஒரு இப்படி சுத்துறது ஒரு இப்படி போகிறது ஒரு அப்படி வருது. இதெல்லாம் யாரு இதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு புளியர் மூட்டை அதை தூக்கி போட்டால் கூட மேலே விழுந்துருவேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கிரகங்கள் இதெல்லாம் யாரால தாங்கப்படுறது எப்படின்னு ஒருத்தர் கேட்டாலும் ஒருத்தருக்கு சொல்ல தெரியல. நீரே சொல்லணும்னா சார்ந்தவர் கேட்டாலும் சொன்னாலும் விஷ்ணுனா பூமி இது வேதனம் விஷ்ணுதான் எல்லாம் தாங்கிட்டு இருக்காருப்பா. அவருடைய சக்தியால எல்லாம் தேஜஸால இதெல்லாம் அது ஒரு குறிப்பிட்ட பாதையிலேயே போகுது. வருஷமாவே போகுது வருஷமாவே போகுது இப்படிதான் போகுது போகிறா இப்படி போகுது. இதெல்லாம் எம்பெருமான சங்கல்பம். இந்த ரோகக்ஷேமத்துக்காக இப்படிதான் கிரகங்கள்லாம் இருந்து இது வெளி முதலாளிகளை கொடுத்து இதுலேருந்து மழை முதலாளிகள் ஏற்பட்டு மேகாதிகளால இதெல்லாம் வரத்துக்காக பெருமாள் ஏற்பட்டு காரணம். அதுலேருந்து அதுக்கு வசதி ஸ்ரீவத்சருக்கு சேரும். பெரிய பிராட்டியோட பிராட்டி அதுக்காக நமக்கு தெரியும். பகவானுக்கு ரிஷிகளுக்குள்ள யாராவது வந்து அவளுக்குள்ள பெருமாள் தேவதைகளுக்குள்ள தலைதேவத்தை யாராவது கேட்டு வந்தார். திருமூர்த்தி இவாதான் வசந்தவாதி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான். இவாளெல்லாம் போனான். அவளோ சிவன்கிட்ட போனான் பிரம்மா கிட்ட போனான். அவெல்லாம் மனைவிமாரோட சரத சல்லாபங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் இல்லைன்னு இவர் வந்தாலும் படுத்துட்டு இருந்தார். நான் வரேன் படுத்துட்டு ஐயோ அசந்துட்டேன் கண்ணு மகர்ஷி இல்லையா உதச்சாரம் மாறல. அதனால திருவிழெல்லாம் நோவ போறது பிடிச்சி விட்டாராங்க. அடிச்சு உதைச்சா காலால் கட்டி உதைக்கிறது ரொம்ப மட்டமான காரியம். அந்த மாதிரி கையால் ரொம்ப அடிக்கிறதே தப்பு, ரொம்பால் அடிக்கிறதே தப்பு தான். காலால் கட்டி உதைக்கிறதுனா எவ்வளோ அலட்சியத்தோட அப்படி பண்ணிட்டு வராது. அந்த மிருகம் கூட திருவிழி பிடிச்சி விட்டு ஆடா இது வருடு எத்தனை ஆட்சா எத்தனை அசுரால் அவளோ இதை பண்ணாங்க ஆபானம் எல்லாம் போட்டு ஓடுறது பண்ணணும் எல்லாம் அடிபட்டுருப்பேன் காயப்பட்டுருக்கும் போது அவதார காலங்களில் இந்த இடத்துல ஒரு உண்மையான திருவிழி ஐயோ பிரபுத்தை அப்படி பிடிச்சி விட்டாருன்னு கதை. இதனால இவெல்லாம் சாத்தியமான தேவத்தை சொன்னாருன்னு இது கதைகள் புராணங்கள்ல. இப்போ அடியே சொன்னது இந்த கிரகங்கள்லாம் சஞ்சாரம் பண்றது எம்பெருமானுடைய ஆஜ்ஞாலே அப்படின்னு. இதால பிராட்டிக்கு தோப்பினாராவே பாரதியின் பேரா சொல்லியோ குரு மகர்ஷி வம்சத்துல சேர்ந்தவர் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அவதரிச்சா இப்படிலாம் கதை விஷ்ணு புராணாதிகள்ல விஸ்தாரமா வருது. இதெல்லாம் பார்த்தா பாரதியின் பிராட்டி என்ன ஆச்சரியம். யாரும் எப்படாங்க அமுதராஜனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அவருடைய பொண்ணா வந்து அது வந்து பெருமாளுக்கு பொண்ணை கொடுத்தார்.
பெருமாளையும் மாப்பிள்ளையாக வச்சுக்கிட்டார். அதே பிரகாரம் சந்திரன் சமுதிர உதயமானார்.